வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். கனடாவின் பிரம்டன் நகரில் இனப்படுகொலை நினைவு தூபி கால பெருமதிமிக்க செயல். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் கனேடிய தூதுவர் எரிக் வோல்ஸுக்கும் இடையே நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது கனடாவின் பிரம்டன் நகரின் தமிழின அழிப்பு நினைவு தூபி அமைக்கப்பட்டமை கால பெருமதிமிக்க செயல். அதற்கு ஈழத்தமிழர்கள் சார்பில் கனேடிய அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் என்று சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் கனேடிய தூதுவரிடம் கடிதம் ஒன்றையும் ஸ்ரீதரன் எம்பி கையளித்துள்ளார். குறித்த நினைவு தூபி அமைப்புக்கு நன்றி தெரிவித்து கனேடிய பிரதமர் மார்க் ஷானிக்கும் பிரம்டன் நகர மேஜர் பேட்ரிக் பிரவுனுக்கும் கடந்த 19ஆம் தேதி மின்னஞ்சலில் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதங்களின் பிரதியே நேற்று கனேடிய தூதுவரிடம் ஸ்ரீதரன் எம்பியினால் நேரில் கையளிக்கப்பட்டது. மின் கட்டண திருத்தம் பொதுமக்களின் கருத்து கோரல் நாளை முதல். இலங்கை மின்சார சபையினால் முன்மொழியப்பட்ட 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான மாற்று பரிந்துரை குறித்து பொதுமக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி ஜூன் 3ஆம் தேதி வரை அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நிறுவன தொடர்பாளர் பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்தார். இருப்பினும் சமீபத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் முன்மொழியப்பட்ட புதிய மின்சார கட்டண திருத்தத்திற்கு அமைவாக கட்டண அதிகரிப்பு காணப்பட்டாலும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நடைமுறையில் இருந்த மின்சார கட்டணத்தை விட இது குறைவாக இருக்கும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதிக்கான மின்சார கட்டணங்களை திருத்துவது தொடர்பான முன்மொழிவை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இலங்கை மின்சார சபை இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமலரத்ன வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்மொழியப்பட்ட புதிய திருத்தத்தின்படி மின்சார கட்டணம் அதிகரிக்கும் என்றாலும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்த மின்சார கட்டணத்தை விட இது குறைவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 தொடக்கம் 2022 காலகட்டத்தில் மின்சார உற்பத்தி, பரிமாற்றம் மற்றும் விநியோகத்திற்கான செலவுகள் அதிகரித்த போதிலும் மின்சார கட்டணங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் இந்த காலகட்டத்தில் எரிபொருள் விலைகள், நிலக்கரி, உதிரி பாகங்கள் மற்றும் பராமரிப்பு செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கையும் களவுமாக அதிகாரிகளிடம் சிக்கிய பூவரசங்குளம் போலீஸ் நிலைய OIC 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற முற்பட்ட வவுனியா பூவரசங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இக்கைது நடவடிக்கை நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் பூவரசங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லஞ்சம் கோருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து நேற்றைய தினம் பூவரசங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் OIC 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற முற்பட்ட போது கைது செய்யப்பட்டுள்ளனர். காணி விடயம் ஒன்று தொடர்பாக குறித்த லஞ்சம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட பொறுப்பதிகாரி மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலும் கைதான OIC இன்று வவுனியா நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மன்னாரில் இரு இலங்கையர்களுடன் கைதான இந்தியர், சோதனையில் சிக்கிய சட்டவிரோத பொருட்கள். மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓலை தொடுவாய் பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை சிகரெட்டுகள் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 1,68,000 சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர்கள் மூவர் லொரியொன்றில் பயணித்துக் கொண்டிருந்த போது போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அவர்களை மடக்கி பிடித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட மூவரில் இந்திய பிரஜையொருவர் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். மன்னார், கொழும்பு 14 ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 22 மற்றும் 67 வயதுடைய இருவரோடு சென்னையை சேர்ந்த 53 வயதுடைய ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ் மாநகர சபை முறையற்ற செயல்பாடுகளால் கடும் அவதியில் மக்கள். யாழ்ப்பாணம் மாநகர சபையானது தொடர்ச்சியாக பல்வேறு விதமான முறைகேடான செயல்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து பல தடவைகள் வெளியிடப்பட்ட போதும் அவற்றை சீர் செய்யாது அதே தவறுகளை தொடர்ந்து இழைத்த வண்ணம் உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வீதியில் குப்பைகளை கொட்டிவிட்டு செல்லுதல், கல்லூண்டாய் பகுதியில் உள்ள கழிவுப் பொருட்களுக்கு தீ வைத்தல், மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களுக்கு உரிய முறைப்படி செயற்படாமை உள்ளிட்ட மேலும் பல முறைகேடான செயற்பாடுகள் குறித்தான குற்றச்சாட்டுகள் மாநகர சபை மீது முன்வைக்கப்படுகின்றது.
உளவு இயந்திரத்தின் பெட்டிக்குள் கழிவுப் பொருட்களை ஏற்றிய பின்னர் அதனை மூடாமல் திறந்த வண்ணம் கழிவுப் பொருட்கள் சேமிக்கும் இடத்திற்கு கொண்டு செல்வதாகவும் இதன்போது பொலித்தீன் உள்ளிட்ட கழிவுப் பொருட்கள் காற்றில் பறந்து வீதியில் பரவுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநகர சபையின் கழிவகற்றும் பல வாகனங்கள் இலக்கு தகடு இல்லாமலேயே பணியில் ஈடுபடுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு யாழ் மாநகர சபை ஆணையாளரான ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.